பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரா, பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரான்னு கேட்டீங்க. எங்க தலைவர் பரந்தூர் விவசாயிகளோடு தலைமைச் செயலகத்துக்கே வர போறாரு. என்ன பண்ண போறீங்க? அடுத்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் மக்களை சந்திக்க போறாரு. என்ன பண்ண போறீங்க? ஐயா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நீங்க அவங்கெல்லாம் பச்சா அப்படின்னு. நாங்க பச்சா கிடையாது, பாஷா. அநீதிகளை வீழ்த்தக்கூடிய பாஷா, மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய பாஷா, ஒடுக்குமுறையை வீழ்த்தக்கூடிய பாஷா, மக்களுக்கான அரசியலை உருவாக்க வேண்டும் என்று மக்களின் துணையோடு வரக்கூடியவர் பாஷா தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். கருத்தியலா விமர்சனம் பண்ணுங்க, கொள்கையா விமர்சனம் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அவர் பிஜேபி பி டீம், பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு. தலைவர் இன்னைக்கு செயற்குழுல ஓங்கி மண்டையிலே அடிச்சாரு. பாசிச சக்திகளோடு பிளவுவாத சக்திகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு. மதத்தை வைத்து சாதியை வைத்து பிளவுபடுத்தக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது, தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள கூடாது. தமிழ்நாட்டினுடைய கருத்தியலுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடியவர் நம்மளுடைய தலைவர். தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். சொட்ட மண்டையில கூட முடி மலரும், ஆனா தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. அதை தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் அனுமதிக்காது, ஒருபொழுதும் விடாது. முன்பல களப்பணியாளர்களாக நின்று கொண்டு பிஜேபியை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தான். தலைவர் மாநாட்டிலே தெளிவா சொன்னாரு, எங்களுடைய அரசியல் எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி திமுக என்று வெளிப்படையாக சொல்றாரு. பிரகடனப்படுத்தி அரசியல் செய்கிறோம். நாங்க மற்றவங்களை போன்று மறைமுக கூட்டணியோடு கள்ள உறவோடு பிஜேபியை விமர்சிப்பது போன்று விமர்சித்து மறைமுகமாக கூட்டணி வைக்கக்கூடியவர்கள் நாங்க கிடையாது. எங்களுடைய கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களோடு, எங்களுடைய கூட்டணி என்பது தாய்மார்களோடு, எங்களுடைய கூட்டணி என்பது இங்கே திரண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினரோடு. தமிழ்நாட்டுடைய தாய்மார்களும் இளம் தலைமுறைகளும் முடிவு செய்துவிட்டா எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இவர்கள் தான். அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் அமர்வதை எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எப்படி அண்ணா என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்த போது. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி. எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, நாங்கள் ஆலமரம் அரசமரம் என்று டிஎம்கே சொல்கிறது. டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து 2026 வீழ்த்தும். 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தங்க தளபதி மண்ணின் மைந்தன் தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார். தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தோற்றதாக வரலாறே கிடையாது. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, பெண்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, வெற்றி பெற்று எதிர்கட்சி வரைக்கும் வந்தார். அதன் பிறகு தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒற்றை தலைவர், தலைவர் தளபதி என்பதை நாம் பெருமையாக சொல்வோம். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணையக்கூடிய ஒரு காமெடியெல்லாம் கபட நாடகங்கள்லாம் நடக்குது. தாய்மார்களிடம் வந்து சுய உதவி குழுவிற்கு உங்களுக்கு கடன் தருகிறோம், மானியம் தரோம், நிகழ்வுக்கு வாங்கன்னு கூட்டு போயிடுறது. அங்க போயிட்டு தாவேகாவுடைய துண்டை கீழே போட்டு திமுக துண்டை போட்ட மாதிரி ஒரு கபட நாடகத்தை ஆளும் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால், நமக்கு எதிராக பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எப்பொழுதோ வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். நம்மளை அடக்குவது, ஒடுக்குவது, நசுக்குவது, காவல்துறையை வைத்து மிரட்டுவது, பேனர் வைக்கக்கூடாது, போஸ்டர் வைக்கக்கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது, கொடி ஏற்றக்கூடாது என்று அதிகாரத்தை வைத்து நீங்கள் மிரட்டி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய அதிகாரம் எத்தனை மாசம்? ஒரு 10 மாசத்துக்கு உங்களிடம் அதிகாரம் இருக்குமா? அதன் பிறகு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கும். தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருப்பாரு. நாங்கள் உங்களை போன்று அடாவடி செய்ய மாட்டோம். திமுக 4 கொடி கட்டுறதுக்கு அனுமதி கேட்டா 40 கொடியை கட்டிக் கொள்ளுங்கள் என்று வழங்கக்கூடிய அன்பை பெற்ற தலைவர் தான் எங்க தளபதி. நாங்கள் வம்பை விரும்பக்கூடியவர் கிடையாது, அன்பு செய்யக்கூடியவர்கள்.
அன்பால் கூடிய கூட்டம். தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காக தான் கோடிக்கணக்கான தாய்மார்கள், கோடிக்கணக்கான உறவுகள் குடும்பம் குடும்பமாக தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக இணைகிறார்கள் என்றால் காசு கொடுத்து கட்சியில யாரையும் இணைக்கல. எங்க தளபதியினுடைய ஒற்றை முகத்துக்காக, எங்க தளபதியினுடைய ஒற்றை பெயருக்காக தான் கட்சியில இணைகிறாங்க. கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டுகளில் 1 கோடியை தாண்டக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கை நடக்கிறது என்றால் அதுதான் தளபதியினுடைய புரட்சி. தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தோழர்களாக மாற்றினார். அந்த தோழர்களை இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கிறார். நாளை இன்றைய தலைவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாக போய் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த போர்பட தளபதிகளை உருவாகி இருக்கிறாரு. அவரை போய் கூத்தாடின்றீங்க. ஆமா, அவர் கூத்தாடி தான், அவர் சினிமாக்காரர் தான். அவர் சினிமாவில் இருந்து கொண்டு கூத்தாடி கொண்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் உரிமைக்காக, மக்களின் வாழ்வியலுக்காக சமரசம் இல்லாமல் போராடிய மக்கள் போராளி. கூத்தாடிகள் எங்களை பார்த்து கூத்தாடி என்று பேசுவது அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. எங்க தலைவர் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை தருவேன் என்கின்றார். தந்தை பெரியார் அவர்களையும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும், அஞ்சரையம்மாள் அவர்களையும், காமராஜர் அவர்களையும், வேலுநாச்சியார் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக உயர்த்தி இது கொள்கை பிடிப்புள்ள கட்சி என்று பிரகடனப்படுத்துறாரு. எங்க தலைவர் கரிஸ்மாட்டிக் லீடர். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் ஆற்றல் கொண்ட ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி தான். நேர்மையான முறையில், அமைதியான முறையில் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறோம். ஐயா காமராஜர் அவர்கள் முன்வைத்த நேர்மையான அரசியலை முன்வைக்கணும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று எங்க தலைவர் விரும்புகிறாரு. சாதி இல்லாத, மதம் இல்லாத, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, பிரிவினைகள் இல்லாத, ஒடுக்குமுறைகள் இல்லாத சமத்துவ அரசியலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமத்துவ தலைவர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். அதற்காகத்தான் இந்த இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறது என்றால் அவர் வெறும் சினிமாக்காரர், சினிமா நடிகர் என்பதற்காக கூடி நிற்கல. 2008 ஈழத்தில், இலங்கையில் நம் தாய் தமிழ் உறவுகள் கொத்து கொத்தாக அங்கு சிங்கள ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடி விஜய் என்பவர் தான் தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். 2001 தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அங்கே இறப்பவர்கள் எல்லாம் என் சகோதரர்கள், எங்களுடைய தோழர்கள் என்று தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாகப்பட்டினத்தில் முன்னெடுக்கிறாரு. அப்பயும் அவர் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 தான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுறாரு, இதே சம்பவம் நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் போயிரும் துணிச்சலா பேசுறாரு. இந்த துணிச்சல் எங்கிருந்து வரும்? இந்த மண்ணை நேசித்தால், மக்களை நேசித்தால் மட்டும்தான் வரும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிறாரு. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரு, மக்களின் தலைவர், பச்சை தமிழர் அவரு. இந்த நாட்டை அவர் ஆளாமல் வேற யார் ஆள போறா? அதனால ரசிகர்கள் கூட்டம் விசிலடிச்சாம் குஞ்சிகள் என்று தயவு செய்து பேசாதீங்க. அப்படி பேச நீங்க துணிச்சல் இருந்தா இதே விசிலடிச்சாம் குஞ்சிகள் நாங்க சவால் விடுறோம். தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, திராணி இருந்தா வாங்க நேரடியாக விவாதம் பண்ணலாம். சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, தமிழ்நாடு என்றால் என்ன, மொழி போராட்டம் என்றால் என்ன என்று பேசுவதற்கு நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். எங்களோடு விவாதம் செய்வதற்கு நீங்கள் தைரியமாக என்று முயற்சி செய்து கொள்ளுங்க. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை முடிவு பண்ணிக்கோங்க. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாக்கி கொண்டு தலைவர் அவர்கள் அரசியல் செய்கிறாரு. அதனால் அதிகாரத்தை 2026 உங்களின் துணையோடு தளபதி அவர்கள் கைப்பற்றுவார் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.